அனிமியா ஹீமோகுளோபின் லெவல் கரெக்டா இருந்தாலுமே அனிமியான்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆர்பிசி செல் இருக்கும். அந்த ஆர்பிசி செல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறனால தான் அனிமியா வருது. இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல ஹீமோகுளோபின் லெவல் கரெக்டா இருந்தாலும் அனிமியா ஆர்சிபி செல் டிக்ரீஸ்ல இருக்கிறப்ப அதை அனிமியான்னு தான் சொல்லுவாங்க. அனிமியாக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட், அப்புறம் சடன் பிளட் லாஸ் அண்ட் ஆல்சோ பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற பிளட் லாஸ், கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்ப வர அனிமியா பிளட் ஹீமோ ட்ரீட்மெண்ட் அப்ப அனிமியா வரும். குரோனிக் டிசீஸ், சர்ஜரி டைம் அப்பெல்லாம் அனிமியா வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா அயன் ரிச் ஃபுட்ஸோட சேர்த்து ஃபுட்ஸுமே விட்டமின் சி அப்சார்ப்ஷனுமே எடுக்கணும். நீங்கள் அயன் டேப்லெட், அயன் ஃபோலிக் டேப்லெட்ஸ்லாம் எடுத்தாலுமே விட்டமின் சி அப்சார்ப்ஷன் நேச்சுரலாக நீங்கள் ஃபுட்ஸ் மூலமாக எடுத்துக்கணும். மோஸ்ட்லி டேப்லெட்டாக நீங்கள் எடுத்துக்கிறத விட ஃபுட்ஸ் மூலமாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அயன் ரிச் ஃபுட்ஸ் லைக் காலிஃப்ளவர் அண்ட் பனங்கல்கண்டு, பனவெல்லம், அந்த பனவெல்லம் பனங்கல்கண்டு அது ரெண்டுலயுமே அயன் நிறைய இருக்கு. ஸோ அயன் ரிச்சா இருக்கனால நீங்க அதை எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்ஸ்லாம் அயன் ரிச்சா இருக்கு. அண்ட் அது அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி மஸ்ட் எடுத்துக்கணும். சீதாப்பழம், முசாம்பி, அப்புறம் நெல்லிக்காய், கோவா, ஃப்ரூட்ஸ் நிறைய நீங்க எடுத்துக்கிட்டாலே விட்டமின் சி அப்சார்ப்ஷன் உள்ள ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாலே அனிமியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அயனோட சேர்த்து நீங்க அந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷனுக்கு கரெக்டா இருக்கும். தேங்க்யூ.